Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே பண்டாராவூத்து என்ற கிராமத்தில் 90% குடும்பத்தினர் ஊரை காலி செய்துவிட்டு அருகில் கிராமங்களில் குடியேறி உள்ளனர். அரசு பள்ளி, அங்கன்வாடி, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் இருந்தும் பொதுமக்கள் வீடுகளை காலி செய்து செல்வதற்கான காரணத்தை களத்தில் இருந்து விளக்குகிறார் ஆண்டிப்பட்டி செய்தியாளர் பாண்டியன். வருசநாட்டிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு அழகான கிராமம் தான் அந்த பண்டாரவுத்து. கிராமத்துக்கே உரிய அழகோட இந்த கிராமம் நம்ம இயற்கை எழிலோடு கொஞ்ச இடத்துல அமைஞ்சிருக்குது. மேலும் ஒரு அரசு என்னென்ன திட்டங்கள் இந்த கிராமத்துக்கு செய்யணுமோ அது அனைத்தையும் இந்த இதில் செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த ஊர்ல முறையான மின்சாரம், குடிநீர் மற்றும் பள்ளிக்கூடம், அங்கன்வாடி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு இருந்தாலும் இந்த ஊர்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வசிச்ச ஒரு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெரும்பாலான, அதாவது 90% குடும்பத்தினரும் இங்கிருந்து குடிபெயர்ந்து வேற ஊருக்கு போயிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கிற நிலையில இப்ப தற்போது ரெண்டு பேர் மட்டும்தான் படிச்சுட்டு வராங்க. மேலும் குழந்தைகள் படிக்கக்கூடிய அங்கன்வாடி கட்டடமும் மூட நிலையில காணப்படுது. இதுல காரணம் என்னன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறப்ப ஒரே பிரச்சனை தான் சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த ஊருக்கு வரக்கூடிய பாதை, அதாவது இந்த சாலை வசதி இல்லாதனாலதான் இந்த ஊர்ல இருந்து மக்கள் வேற ஊருக்கு குடிபெயர்ந்து போறதா சொல்றாங்க. இது சம்பந்தமா அந்த ஊரை சேர்ந்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊர்ல சாலை வசதி இல்லாதனால நீங்க படுற அவஸ்தைகள் என்னென்னு சொல்லுங்க. பிறந்ததே இந்த ஊரு தான். நாங்க பிறந்த அன்னைக்கு இருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்க 400 குடும்பம் 450 குடும்பம் இருந்த இடத்துல இப்ப 20 குடும்பம் இருக்கோம். ஏன்டா, ரோடு இல்லாத காரணத்தினால. கண்டிப்பா எங்களுக்கு ரோடு வேணும். ரோடு இல்லாம இங்க பாம்பு அடிச்சாலும், ஒரு ஆள் மருந்து குடிச்சாலும் நாங்க கொண்டு போய் வெறும் பணத்தைத்தான் கொண்டுக்கு வரோம். நல்ல மனுஷனை காப்பாத்தி கொண்டு வந்ததே நாங்க சரித்திரமே கிடையாது. அதனால எங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரோடு வேண்டும். அத்திப்பட்டி கிராமம் கணக்கா எங்க கிராமம் அப்படி கிடக்கு எங்களுக்கு. அதனால கண்டிப்பா ரோடு வேணும். எங்களுக்கு அரசாங்கம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு. நாங்க அரசாங்கத்தை எந்த குறையும் சொல்லல. எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, பால்வாடி இருக்கு, கரண்ட் வசதி இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்களுக்கு கண்டிப்பா ரோடு மட்டும் கண்டிப்பா போட்டு ஆகணும். எல்லாருமே வருமானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ரோடு வசதி இல்லை. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியல, நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியல. போக்குவரத்துக்கு ரொம்ப ஒரு சாப்பாடுக்குன்னா நாங்கள் ரிஸ்க் எடுத்து இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் கிளடு கட்டையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க வராங்க போக்குவரத்துல. டூ வீலருக்கு போய் நாங்கள் மெதுவாக போயிட்டு வந்துடுறோம். டூ வீலர் இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனாலே அவங்க பையன், அவங்க பேரன் பேத்தியை கூப்பிட்டு போயிடுறாங்க. வாங்க எங்க கூட இருந்துங்க, நீ அந்த ஊர்ல இருக்கு, அது மலங்கடாயிடுச்சு, வேணாம் அந்த ஊருண்டு. நல்ல ஒரு கிராமம், அழகான கிராமம். ரோடு வசதி இல்லாதனால இந்த கிராமம் அப்படியே ஒதுக்கப்பட்டது மாதிரி ஆகி போச்சு. நானே என்னுடைய குடும்பத்தையே கூப்பிட்டு கீழே தான் போற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ரோடு வசதி இல்லை, என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுனால நான் இந்த ஊர்ல இருந்தால் நான் பண்ண முடியாது. அதனால நாங்களுமே கீழே போற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கோம். இந்த ரோடு வசதி இருந்தால் நாங்கள் மறுபடியும் எல்லாமே இந்த ஊர்ல இருப்போம். மறுபடியும் எல்லா குடும்பம் போன குடும்பம் வந்துருவாங்க. சாலை வசதி இருந்தால் மீண்டும் இந்த ஊர் பழைய நிலைமைக்கு திரும்பும் என்பதுதான் இங்கு தற்போது வசிக்கக்கூடிய மக்களின் கருத்தாக உள்ளது. நன்றி பாண்டியன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.